ஏமேன் ஏமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார். ஓகே, இந்த நாளிலே எது தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். எது தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும்? வேதத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். இது நம்முடைய வாழ்க்கையோடு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை குறித்து அவர் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிற எல்லாவற்றிலும் ஆமேன். எதை செய்தாலும் புதிய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கிறோம், எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஏமேன். இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துவாராக. ஓகே, முதலாவது வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும்படியாய் கேட்கிறேன், வாசிக்க விரும்புகிறேன். பாருங்க, யோவான் 15:8. முதலாவது, எது தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும்? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். Hallelujah. By this my Father is glorified, that you bear much fruit, so you will be my disciples. ஆமென். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், நாம் கனி கொடுப்பதினால், வேதம் சொல்லுது, மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நான் முதலாவதாக நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், ஆமென், நாம் கனி கொடுப்பதினால தேவன் மகிமைப்படுகிறவரா இருக்கிறார். ஏமேன். இந்த வருஷத்துல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஆமென், ஒரு கனி கொடுக்கிற ஒரு மரமாய் நான் இருக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது இந்த கனியுள்ள வாழ்க்கை தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஏமேன். இங்கே பார்க்கிறோம் இந்த யோவான் 15வது அதிகாரத்துல அதே போல ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்துல அவன் நமக்கு நல்லா தெரியும், தேவன் தோட்டத்தை உண்டு பண்ணி ஆமென் ஆதாமுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். ஏமேன். ஆண்டவர் பல பிரமாணங்களை கொடுக்கல, ஒரே ஒரு பிரமாணத்தை மட்டும் தான் கொடுத்தார். என்ன பிரமாணம் கொடுத்தார்? அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16-17. ஆதியாகமம் 2:16-17. ஜெனிசிஸ் சாப்டர் 2 verse 16-17. பாருங்க, நான் வாசிக்கிறேன். தேவனாகி கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ தோட்டத்துல உள்ள எல்லா கனியையும் என்ன பண்ணலாம்? புசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஏமேன். ஆதாமு உருவாக்குறதுக்கு முன்பதாக அவனுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் என்ன பண்ணாரு? தேவன் சந்தித்து வைத்திருந்தார். நல்லா கவனிங்க, ஆதாம் உருவாக்கப்பட்ட பின்பு அவன் தேவைகள் சந்திக்கப்படவில்லை. அவன் தேவைகளை அறிந்து முன்னமே எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணியிருந்தாரு? சந்தித்தார். ஏமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் தேவை இன்னதென்று நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அதனால தேவை குறித்து கலங்காதீங்க, நாளை குறித்து கலங்காதீங்க, ஐயோ புது வருஷம் எப்படி நடக்க போகுதுன்னு கலங்காதீங்க. தேவன் உங்கள் தேவை அறிந்திருக்கிறார். தேவன் உங்கள் குடும்பத்தை அறிந்திருக்கிறார். தேவன் உங்கள் ஊழியத்தை அறிந்திருக்கிறார். ஆமென். நீங்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாகவே எல்லா காரியங்களையும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகள் அவருக்கு தெரியும், உங்கள் போராட்டம் அவருக்கு தெரியும், உங்களுடைய காரியங்கள் கர்த்தருக்கு தெரியும். அதனால கவலைப்படாதீங்க. பாருங்க, அதான் ஆதாம எல்லாவற்றையும் உண்டு பண்ணின பின்புதான் ஆதாமை உண்டு பண்ணினார். ஏமே, நீங்க வசனத்தை வாசிக்கிறோம், தேவன் சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம். தோட்டத்துல ஏதேன் என்கிற தோட்டத்திலே அந்த ஆதாமை வைத்தார். அவனை சொல்லிட்டார், நீ எல்லா கனியும் புசிக்கலாம். 17ஆம் வசனத்தை போடுங்க. 17 17. ஆனாலும் ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார் பாருங்க, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். கமாண்ட், அங்க ஒரு கட்டளை அப்படின்னு பாருங்க. அப்பவே ஆதியிலே, அதாவது ஆதாம் உருவாக்கப்பட்ட காலத்திலே தேவனுடைய கட்டளை கொடுக்கப்பட்டது. ஒரு கட்டளை என்னதுன்னா, நீ நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிச்சா நீ சாகவே சாவாய் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கட்டளையை போட்டுட்டார். ஏமேன். பாருங்க, அந்த கட்டளையை கொடுத்த பின்பு இந்த இது ஆதாமோடு கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். கண்டிப்பா ஆண்டவன் பல காரியங்கள் அவனுக்கு சொன்னார். நீ இது மட்டும் மாத்திரமல்ல, நீ தோட்டத்தை பண்படுத்தணும், காக்கவும் கட்டளையிட்டாருன்னு சொல்லி நீங்க ஒரு சில வசனங்களுக்கு முன்னாடி நீ வாசிக்கும் பொழுது தெரியும். இப்படி பல பொறுப்புகளை என்ன பண்ணியிருந்தாரு? ஆதாமுக்கு கொடுத்திருந்தார். ஆனால்
மனுஷன் என்ன செஞ்சான் தெரியுமா? மனுஷன் என்ன செஞ்சான்? எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னானோ அதைத்தான் என்ன பண்ணா? செஞ்சான். ஏமேன். வேதத்துல அந்த 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது தெரியும். ஆமென். ஆதியாம் ஜெனிசிஸ் சாப்டர் 3 verse 1ல தேவனாய் கர்த்தரை உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்க தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அடுத்த வசனம் போடுங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம். 3வது வசனம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்க விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்போ இந்த கட்டளை ஆதாமுக்கு மட்டும்தான் தெரியும் அல்ல, ஏவாளுக்கும் தெரியும். ஏன்னா ஆதாம் ஏவாளுக்கும் சொல்லி இருக்கிறார், இந்த தோட்டத்தின் நடுவுல இருக்கிற கனியை என்ன பண்ணக்கூடாது? புசிக்க கூடாதுன்னு சொல்லி. அதை தொடர்ந்து அடுத்த 4ஆம் வசனத்தை போடுங்க. 4ஆம் வசனத்தை. அப்பொழுது சர்ப்ப ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நல்லா கவனிங்க. சர்ப்பம் என்ன சொன்னிச்சு ஸ்திரீயை பார்த்து? நீங்கள் சாகவே சாவதில்லை. ஆனா 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றார், நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். இதுல நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன். யார் சொன்னது ஆசீர்வாதம் மாதிரி இருக்கிறது? யார் சொன்னது சாபம் மாதிரி இருந்தது? ஆமென். பாருங்க, சிந்திச்சு பாருங்க. சர்ப்பம் சொன்னது ஆசீர்வாதம் மாதிரி இருந்தது, ஆனா ஆண்டவர் சொன்னது சாபம் மாதிரி இருந்தது. அப்படித்தானே? ஆண்டவர் சொன்னார், நீ புசிக்கிற நாள்ல சாகவே சாவாயிண்டு. ஆனா சர்ப்பம் சொல்லுது, நீங்க சாவதில்லை. எது ஆசீர்வாதம், எது சாபம் மாதிரி தெரிகிறது? பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிறாரா, அதற்கு அப்படியே நாம் கீழ்ப்படியும் பொழுது அதுல பல நன்மைகள் இருக்கிறது, அன்பான தேவ பிள்ளைகளே. ஆனா பிசாசுக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது நாம் அது ஆசீர்வாதம் போலதான் இருக்கும். அது சொல்லும் பொழுது அதுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது பல தீமைகளை, பல காரியங்களை நாம் இழக்க வேண்டியதா இருக்கும். அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு, சரியான சத்தத்தை கேட்டு நாம் நடக்கிற பிள்ளைகளாய் இருப்போம். நல்ல கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவாராக. இந்த நாட்களிலே தேவன், நீங்கள் கனி கொடுக்கும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறவரா இருக்கிறார். ஏமேன். சரி, ஓகே. ஒரு 3 வசனங்களை சொல்றேன் பாருங்க. சங்கீதம் 3ஆம் அதிகாரம் எது நமக்கு கனி கொடுக்கும் என்று சொல்லி, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நமக்கு நல்லா தெரியும். என்ன சொல்லுது? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரு இலையுதிரா தன் காலத்தில் தனியை கொடுக்கிறவன் யார் அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னா, இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன், which yield in fruits in its season. பொதுவா பாத்துக்கோங்க, ஒரு மரத்தை நம்ம வளர்க்குறோம்னா அது அந்தந்த காலத்துல என்ன கொடுக்கும்? கனி கொடுக்கும். அந்தந்த காலத்துல அது கனி கொடுக்கும். நம்ம வீட்டுல ஏதாவது கனி கொடுக்கலன்னு வைங்களேன். இப்ப எங்க ஊர்ல சில ஃபாரின்ல இருக்கிறதுனால சிலருக்கு பப்பாளி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஃபாரின்ல இருக்கவங்களுக்கு, எல்லா தமிழ்ஸா இருக்கிறீங்க, ஆனா எல்லாருக்கும் தெரியும் நான் நம்புறேன். ஆனா பப்பாளி பாருங்க, அதாவது சொல்லுவாங்க, ஆண் பப்பாளின்னு இருக்கு, பெண் பப்பாளின்னு இருக்கு சொல்லுவாங்க. ஆண் பப்பாளியா இருந்து அதை என்ன பண்ணிடுவாங்க? வெட்டி போட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா பயன்படாது அப்படின்னு சொல்லி. ஏமே, அப்போ கனி கொடுப்பதுதான் பிரயோஜனமா இருக்குது நமக்கு. அதே போலதான் நாம கனி கொடுக்கும் பொழுதுதான் தேவனுக்கு பிரயோஜனப்படுகிற பிள்ளைகளாய் நாம் இருப்போம். வேதத்துல கனின்னா என்னது? ஏதோ வாழைப்பழம், தக்காளி அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. கனி என்றால் ஆவியின் கனிகளை குறித்து வேதம் சொல்லுது. அன்பு, சந்தோஷம், 9 கனிகளை ஆண்டவர் கலாத்தியர்ல நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஏமே, அப்போ முதலாவது நான் சொல்லுகிறேன், இந்த கனிகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது, இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பானாம். அந்தந்த காலத்துல அவன் கனியை கொடுப்பானா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம்ம அந்தந்த காலத்துல இல்ல, எல்லா காலத்திலும் தேவனுக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். எல்லா நாட்களிலும் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்த, இச்சையடக்க, விசுவாசம், நற்குணம், இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவா இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யார் அப்படின்னா, 2வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏமேன். முதலாவது நான் சொல்றேன், யாரு கனி கொடுப்பா அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிற மனுஷன். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு வேதம் தான் நம்மள நிறைய கனி கொடுக்க வைக்கும். அப்போ கனி கொடுக்க வைக்கணும்னா நம்ம ஸ்பெண்ட் மோர் டைம் வித்
வேர்ட் ஆஃப் காட். நம்ம அதிகமாய் நம் வேதத்தோடு நாம் நேரம் செலவழிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஒரு கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையா, இது தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கையா இருக்கு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்றீங்களா? அப்போ வேதத்துல பிரியமா இருக்கு. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய். நான் ஒண்ணு கேட்கிறேன், இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்க முடியுமாங்க? சொல்லுங்க. இருக்க முடியும். முடியும். ஆண்டவர் பலன் தந்தா சில நேரங்கள்ல இரவெல்லாம் சில நேரங்கள் எழுப்பி வேதத்தை வாசிக்க வைப்பாரு. சில நேரம் வேதத்துல சில டவுட் எல்லாம் நைட் நேரத்துல தட்டி எழுப்புவார். இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் சிலருக்கு உண்டு. இப்படி எல்லாம் நடக்கும். ஏமேன். அதாவது இதை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்றால், ஆமேன், நான் இரவுல நான் படுத்தாலும் அவரை தியானம் பண்ணி கொண்டே இருக்கிறேன் என்பதை அந்த 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 வசனம் நமக்கு உணர்த்துகிறது. அப்போ வேதத்தில் தியானமா இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவன் தன் காலத்துல நிச்சயமா என்ன பண்ணுவான்? கனி கொடுப்பான். ரெண்டாவது நான் சொல்றேன், அப்ப வேதத்தை வாசிக்கிறவன் கனி கொடுப்பான், வேதத்தில் தியானமா இருக்கிறவன் கனி கொடுப்பான். ரெண்டாவது சங்கீதம் 92:15. சங்கீதம் 92:15. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். இங்க நல்லா அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து அப்படின்னு இருக்குது. அப்போ ஒரு கனி உள்ள வாழ்க்கை என்பது தற்காலிகமா அல்ல, மரண பரியந்தமும் நம்ம கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அங்க வசனம் அதான் சொல்லுகிறது. முதிர் வயது, இன்னைக்கு நாம முதிர் வயது வரைக்கும், நம்முடைய நாட்கள் எவ்வளவு நாட்களோ இருக்கிற வரைக்கும், இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்காக நம்ம கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். இங்க அவர்கள் அப்படின்னு சொல்லி யாரை குறித்து சொல்லுகிறதுனா, அந்த அதிகாரத்துல ஒரு 2 வசனத்துக்கு முன்னாடி போடுங்க, 13 போடுங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். Those who are planted in the house of the Lord. இரண்டாவது நான் சொல்றேன், தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவர்கள் முதிர் வயது வரைக்கும் கனி கொடுப்பார்கள். அப்போ தேவ ஆலயம் என்பது, அப்போ தாவீதின் நாட்கள்ல ஆலயம் கிடையாது. ஏமேன். தாவீதின் காலத்து ஆலயம் கிடையாது. சாலமோனின் நாட்களில் தான் ஆலயம் கட்டப்பட்டது. அப்ப இங்க என்ன ஆலயம் சொல்லப்பட்டிருக்குன்னா, அவன் கூடாரத்தை தான் குறிப்பிடுகிறான். அப்போ தேவனோடு இருக்கிற ஒரு உறவை தாவீது அங்க விரும்புகிறான். அப்போ அவர்கள் முதிர் வயது வரைக்கும் கனி கொடுக்க வைப்பான்னா, நம்ம ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களா இருக்கணும். ஆமீன். நம்ம எல்லாரும் சபையில் உள்ளவர்கள் தான், சபைக்கு போறவங்க தான். ஆனால் சபையில நடக்கிறதான எல்லா காரியங்களிலும் நீங்கள் கலந்து கொண்டு சபையின் மூலமாய் பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம் ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களா இருக்கும். சிலர் பார்த்திருக்கீங்களா? நாட்டப்படவே மாட்டாங்க. ஒரு சபைக்கு போனாங்கன்னா ஒரு 20 சபைக்காவது தாண்டிடுவாங்க. ஒரு சபையில திருப்தி இல்லைன்னா அடுத்த சபைக்கு போவாங்க. நான் ஒரு சபையில இல்லாதவன் அவனுக்கு எந்த சபைக்கு போனாலும் திருப்தியே இருக்காதுங்க. ஆமென். ஆண்டவர் உங்களை ஒரு சபையில உங்களை நாட்டி வைத்திருக்கிறாரா? கர்த்தர் உங்களை ஒரு சபையில தூணாக வைத்திருக்கிறாரா? அந்த சபைக்கு கடைசி வரைக்கும் தேவராஜ்யம் கட்டப்படுவதற்காக போதகரோடு இணைந்து உதவி செய்ய அவங்களை அன்போடு கேட்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆலயத்துல நீங்க நாட்டப்பட்டவர்களாய், தேவ பிரசன்னத்துல நாட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஆமேன். வேதத்துல நல்லா சொல்லப்பட்டிருக்கிறது, 2 எஜமான்களுக்கு நாம ஊழியம் செய்யவே முடியாது. ஆமேன். வேதம் சொல்லுது, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் நம்ம ஊழியம் செய்ய கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் ஆலயத்துல ஆண்டவர் உங்களை எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல நாட்டப்பட்டவர்களா இருங்க. 10 சபைகளை தாண்டாதீங்க, 20 சபைகளை தாண்டாதீங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல செய்திகள் வந்து விட்டது. அப்படிதான் யூடியூப்ல செய்திகள், யூடியூப்ல 1000 செய்திகள் வருகிறது, டிவில 1000 செய்திகள் வருகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர் கெட்டு போறதுக்கு காரணம் என்ன சொல்லுவேன்னா, யூடியூப் மூலமாய் வருகிற செய்திகள், பல செய்திகளை சொல்றதுதான். ஏன்னா என்ன சொல்றேன்னா, இந்த யூடியூப் செய்திகள் இதை பாக்குறதுலாம் தப்பு அப்படின்னு நான் சொல்லல. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இதெல்லாம் யாருக்கு சொல்லப்படுகிறது, யாருக்கு அவங்க எல்லாம் செய்யறாங்கன்னா, ரட்சிக்கப்படாதவங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்களும் 24 மணி நேரம் டிவிக்குள்ளதான் வந்து இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி இல்லாம நாம் ஆண்டுடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது, வேதவசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நம்முடைய சபை ஒண்ணு இருக்கிறது. இன்னைக்கு சபையில நடக்கிற காரியங்களை விட்டுட்டு மத்த எல்லா காரியத்திலையும் முக்கியத்துவப்படுத்துற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் இருக்க கூடாதுங்க. நீங்க இருக்கிற சபையில நீங்க நாட்டப்பட்டவர்களாய்
நீங்க அந்த சபையில இருந்து தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு போதகருக்கு நீங்க எவ்வளவு உதவியா இருப்பீங்களோ, எவ்வளவு அவருடைய ராஜ்யத்திற்காக நீங்க உதவியா இருப்பீங்க, அந்த அளவுக்கு நீங்க இணைந்து செயல்படுங்க. கர்த்தர் மகிமையாய் அவங்க ஊழியத்தை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்று எந்த சந்தேகமுமே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆலயத்துல நாட்டப்படும் பொழுது நாம் மிகுந்த கனிகளை, முதிர் வயது வரைக்கும் கனி தருகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம். மூன்றாவது கடைசியா நான் சொல்லிட்டு அடுத்த காரியத்துக்கு நான் போக விரும்புகிறேன். அப்ப முதலாவது என்ன சொன்னேன்? வேத வசனத்தின் தியானமா இருக்கிறோம். இரண்டாவது ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய், பிளான்டட் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். மூன்றாவது சொல்றேன், யோவான் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை போடுங்க. யோவான் 15:4-5. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த 5வது வசனத்தை போடுங்க. திரும்ப 5வது வசனத்தை. நானே திராட்சை செடி. நம்முடைய தேவன் யாரு? திராட்சை செடி. நீங்கள் கொடிகள். கொடிகள்னா யாரு? நம்ம தான் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். திரும்ப பாருங்க, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இயேசுவோட கொடி இணைஞ்சு இல்லைன்னா அது தானாய் கனி கொடுக்கவே முடியாது. இங்கிலீஷ்ல அழகா ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அபைடு அப்படின்னு. அப்படின்னா சார்ந்திருக்கிறவன், தேவனோடு சார்ந்திருக்கிறவன், தேவனோடு அந்த திராட்சையோட நாம் சார்ந்திருக்கும் பொழுது, ஒட்டி இருக்கும் பொழுது நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருப்போம். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனோடு நல்ல உறவு, ஐக்கியம் இருந்தா நிச்சயமாகவே உங்களால கனி கொடுக்க முடியும். வேதத்தின் மேல ஒரு தாகம் இருந்தா கனி கொடுக்க முடியும் சொன்னேன். இரண்டாவது, ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களா இருந்தா நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருப்போம். மூன்றாவது, நாம் இயேசுவோட சார்ந்திருந்தா நாம் கனி கொடுப்போம். பாருங்க, பொதுவா கொடியில இருந்துதான் கனிகள் வரும். ஆனா அது கொடி மரத்தோடு விழுந்துட்டுன்னா அது கனி கொடுக்காது. நம்முடைய தேவன் திராட்சை செடி. அவர்தான் சொல்லிருக்கு அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா, நானே ஐ ஆம் த கிரேப் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். நீங்க கொடிகள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாம அவரோடு நிலைச்சிருந்தா, நாம் அவரோடு சார்ந்து இருந்தா நிச்சயமாகவே அதிக கனிகளை கொடுக்கலாம். சுயமாய் நம்மளால கனி கொடுக்க முடியாது. பாவ கனிகள் தான் நம்முடைய வாழ்க்கையில வந்துடும். நாம் தேவனோடு இணைஞ்சா நல்ல கனிகளை கொடுப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்ப முதலாவது, தேவன் எப்படி மகிமைப்படுவார் அப்படின்னா கனிகள் கொடுப்பதினால். இரண்டாவது நான் சொல்ல விரும்புகிறேன், வாசிக்கலாம். ஆமென். சங்கீதம் 86வது சங்கீதம் 9வது வசனம். சங்கீதம் 86:9. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். நான் இரண்டாவது நான் சொல்கிறேன், நாம் கர்த்தரை பணிந்து கொள்ளும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார். அந்த வசனத்துல பணிந்து அப்படின்னு வார்த்தை இருக்குது. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வர்ஷிப் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிரும். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். அப்போ முதலாவது என்ன சொன்னேன்? ஆமென், ஸ்தோத்திரம். முதலாவது கனி கொடுப்பதினால் தேவன் மகிமைப்படுகிறார். இரண்டாவது, ஆராதனையின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுகிறார். அன்பான தேவ பிள்ளைகள், இந்த நாட்களிலே ஒரு ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை நாம் இருக்கணும். வேதத்துல நம்ம இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 50வது சங்கீதம் 23 வசனத்தை போடுங்க. சங்கீதம் 50:23. சாம் சாப்டர் 50:23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்போ ஸ்தோத்திர பலியிடுகிறவன், இங்கிலீஷ்ல நன்றி, பிரைஸ் அப்படின்னு இருக்குது. இன்னொரு இடத்துல தேங்க்ஸ் கிவிங் இருக்குது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவன், கர்த்தரை துதிக்கிறவன், கர்த்தருக்கு பலியிடுகிறவன், அவன் மகிமைப்படுத்துகிறான். அப்போ நீங்க எப்பொழுதெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறீங்களோ, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா இருக்கட்டும், உங்க வீட்டுல உட்கார்ந்து ஆராதிக்கிறதா இருக்கட்டும், இணைந்து ஆராதிக்கிறதா இருக்கட்டும், ஆமென், ஸ்தோத்திர, குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்கிறதா இருக்கட்டும், நீங்க எப்பெல்லாம் கர்த்தரை நீங்க ஆராதிக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் அவர் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். ஆமென். சரி, ஆனா எப்படி ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வேதம் சொல்லி கொடுக்கிறது.
நீங்க எல்லாம் ஆராதிக்கிற வீரர்கள் தான், எப்படி ஆராதனைங்க உங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஒரு 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், எப்படி தேவனை பணிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த ஆராதனையை பிசாசு ரொம்ப விரும்பினான். அதாவது ஆண்டவர் சோதிக்கும் போது சொல்றான், இதை எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு தந்தா, நீர் என்னை பணிந்து கொள்ள வேண்டும் சொல்றான். அப்ப ஆண்டவர் அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு, உன் தேவனாய் கர்த்தரை ஒருவரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக அப்படின்னு சொன்னார். ஏமே, அப்ப ஆராதனை என்பது யாருக்குதான், யாருக்கு மட்டும்தான், அவருக்கு மட்டும்தான் உரியது. ஆராதனைக்குரியவர் அவர் ஒருவர் தான். ஏமேன், வேற எந்த கல்லுக்கோ மண்ணுக்கோ மனுஷனுக்கோ, எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா அநேக விக்கிரங்களை வணங்கி வணங்கு, மரத்தை பார்த்தா ஒரு ஒரு அங்க பார்த்தா ஒரு ஆராதனை, ஒரு ஏதோ ஒரு கல்லை பார்த்தா ஒரு ஆராதனை. கூட நாங்க ஒரு திருமண காரியங்களுக்காக நான் போயிருந்தோம். அப்போ அந்த ஊருக்கு போனோன்னு எனக்கு காரை நிறுத்தோம். அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வேப்ப மரம், பெரிய வேப்ப மரம், அதுல ஒரு கோயிலை வச்சு அந்த வேப்ப மரத்துக்கு ஒரு வேட்டிய ஒரு சேலையை கட்டி இப்படியெல்லாம் ஜனங்கள் என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, ஆராதிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இங்க எங்க பக்கத்து, எங்க வீட்டுக்கு, எங்க சர்ச் பக்கத்துலயும் வீடுகள் இருக்குது. அங்கேயும் அப்படிதான் ஒரு வேப்ப மரத்தை கட்டி, வேப்ப மரத்தை எங்க பார்த்தாலும் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு வேட்டியவோ இல்லைன்னா ஒரு சேலையவோ என்ன பண்ணிடுறாங்க, சுத்திடுறாங்க. நான் இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவரே இந்த புயல் காத்துலாம் வந்து இந்த வேப்ப மரம்லாம் விழாத ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமீன். ஆண்டவர் நிச்சயமா பலத்த காரியங்களை செய்வார். ஏன் 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 சொல்றேன், ஏன் இப்படி ஜெபம் பண்றேன்னா, வேதம் சொல்லுது, உன்னில் இருப்பதே, உலகத்தில் உள்ளவனை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன் பெரியவருங்க. ஏமேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நிச்சயமாகவே நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒரு நாள் வீணாய் போவது இல்லை. யாருக்கெல்லாம் ஜெபித்து வரீங்களோ, யாருக்கெல்லாம் யாருடைய ரட்சிப்புக்காக எல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, நிச்சயமாகவே கர்த்தர் அவர்களெல்லாம் நிச்சயமா அவர்கள் தொடுவார். ஏமேன். சரி, ஓகே. அப்போ எப்படி ஆராதிக்க வேண்டும் பாருங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போடும்படியே கேட்கிறேன். மத்தேயு 2:11. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏமேன். எதை பணிந்து கொண்டு, அந்த வசனம் அழகா சொல்லுது, அவளை சொல்லல, அதை பணிந்து கொண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அழகா எழுதி வச்சிருக்கிறார். ஏமேன். அப்போ நிறைய ஆட்சி மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அவளை பணிந்து கொண்டார். இல்ல, அங்க வசனம் அழகா தெளிவா சொல்லுது பாருங்க. தாயாக மரியாளை கண்டு சாஷ்டங்கமாய் விழுந்து, யாரை குறித்து, சாஸ்திரிகள். அந்த நாட்கள்ல சாஸ்திரிகள் எவ்வளோ நாட்கள், அதாவது மேய்ப்பர்கள் வந்து பார்க்கும் பொழுது, இயேசுவை பார்க்கும் பொழுது ஒரு குழந்தையா இருந்தார், அவர் பாலகனா இருந்தார். ஆனா சாஸ்திரிகள் வந்து பார்க்கும் பொழுது இயேசுவை வந்து குழந்தையாய் சில படங்கள்ல காட்டுறாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. வரலாறு சொல்லுது, கிட்டத்தட்ட அவர் ஒரு சைல்டு அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா கிட்டத்தட்ட அவருக்கு 2 வயசு இருக்கணும். குறைஞ்சது 2 வயசு இருக்கணும். அந்த டைம்ல தான் அந்த சாஸ்திரிகள் வந்து பார்த்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க நம்ம படத்தை பார்த்து நிறைய பேர் கெட்டு போயிட்டோம். சரி, ஓகே. இங்க பாருங்க, சாஷ்டங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளை பாருங்க, அவங்க ஆராதனையை பாருங்க. ஆராதிக்க வரும்போதெல்லாம் கர்த்தருக்கென்று கொடுப்பதற்காக சில காரியங்களை எல்லாம் என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. சாஸ்திரிகள் என்பது நாம 3 பேர் தான் நினைக்கிறோம். வரலாற்றின்படி 3 பேர் அல்ல, அநேக சாஸ்திரிகள் வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நாம இந்த கிஃப்டை வச்சு நம்ம ஒரு 3 பேர் தான் வந்தாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, ஆமென், ஸ்தோத்திரம். அநேகர் வந்து கர்த்தருக்கென்று கொடுத்து கர்த்தரை ஆராதித்து சந்தோஷமா என்ன பண்ணாங்க, போனாங்க. அன்பான தேவ பிள்ளைகளை, ஆமென், நம்முடைய ஆராதனை, ஆமென், ஆமென், நம்மளை அர்ப்பணிக்கிறது, நம்ம கிட்ட இருக்கிறத சிறந்ததை கொடுக்கிறது, இதுதாங்க தேவனுக்கு பிரியமான ஆராதனையா இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். அங்க யாரையும் கட்டாயப்படுத்தல. நல்லா கவனிங்க. நீ இவ்வளவு கொடுத்தாத நீ வந்து ஆராதிக்கணும் அப்படின்லாம் சொல்லல. அவன் பழைய ஏற்பாட்டின்படி ஒருத்தன் ஆராதிக்க வரணும்னா கண்டிப்பா எதையாவது பலியை தூக்கிட்டு வரணும். ஆனா இங்க பாருங்க எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, கட்டாயத்துல நீ இவ்வளவு கொடுத்தாதான் என்ன வந்து ஆராதிக்கணும்னு சொல்லல. அவங்க கொண்டு வந்தாங்க, மனசார ஆண்டவர்கிட்ட கொடுத்தாங்க, கர்த்தரை ஆராதிச்சுட்டு போனாங்க. அன்பான தேவ பிள்ளைகளை, நான் ஆராதிக்கும் பொழுது நிறைய காரியங்களை சொல்லுவேன். இப்படிதான், கட்டாயத்தின் அடிப்படையில எதுவுமே செய்யாதீங்க. செய்கிறத எல்லாம் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு கர்த்தரை ஆராதிங்கன்னு சொல்லுவேன். ஏமேன். உங்களுடைய வாழ்க்கையில அப்படிதான் இருக்கும். ஆராதனை எதையுமே ஜெபமா இருக்கட்டும், கட்டாயத்தின் பேர்ல செய்யாதீங்க. கட்டாயப்படுத்தி ஒருத்தனை செய்ய வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா மனசார செஞ்சு பாருங்க.
மனசார கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க. ஆமென். கர்த்தர் நிச்சயமாகவே அதுல மகிமைப்படுகிறவரா இருக்கிறார். இரண்டாவது பாருங்க, ரோமர் 12:1 நமக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்க சகோதரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே நீங்கள் செய்யத்தக்கதான புத்தி உள்ள ஆராதனை. இரண்டாவது சொல்றேன், ஆராதனையில என்ன வரணும்? ஒப்பு கொடுத்தல் அப்படின்னு இருக்குது. ரெண்டா அது ஒப்பு கொடுத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். ஒரு கன்ஃபஷன், ஒரு கமிட்மெண்ட் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அர்ப்பணம் இருக்கணும். ஆராதிக்கிற பிள்ளைங்க ஒரு பரிசுத்தத்துல ஒரு அர்ப்பணம் இருக்கணும். அவன் பரிசுத்த உள்ளத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். பரிசுத்தம் இல்லாமல் வேதம் சொல்லுது ஒருவனும் தரிசிப்பது இல்லையே. அப்ப கர்த்தரை ஆராதிக்க வரும் பொழுது அவன் பரிசுத்தம். பாருங்க, ஏசாயாவுக்கு தரிசனம், அவன் பார்க்கிறான் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருக்கிறத கண்டோன்னு, நான் அசுத்த உதடுள்ளவன் என்று தன்னை அறிக்கை பண்ணினான். ஆமென். ஸ்தோத்திரம். நம் பரிசுத்தம் ஆமென் நமக்கு பத்தாது, இன்னும் நம்மளை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வு நமக்குள்ள வரணும். அந்த அர்ப்பணிப்பு நமக்குள்ள வரும் பொழுது தேவன் நிச்சயமாகவே தேவன் நம்முடைய நாவை தொட வல்லவராய் இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகள், அப்படி ஆராதனையில ஒப்பு கொடுத்தல், அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். ஆமென். இதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுது. நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வது. சும்மா கரங்களை சும்மா பாட்டு பாடு, நமக்கு எல்லாம் பாட்டு தெரிஞ்சு நம்ம எல்லாம் நல்லா கை தட்டு, இதெல்லாம் கரெக்ட் தான், இல்ல நான் சொல்றேன், இல்லன்னு நான் சொல்லல, எல்லாம் சரியானதுதான். இதை விட முக்கியமானது உங்க வாழ்க்கையே கர்த்தருக்கு ஆராதனையா மாறணும். உங்க லைஃப் ஸ்டைலே ஆராதனையாய் மாறணும். உங்க வாழ்க்கை முறையே ஆராதனையாய் மாறணும். அதுதான் உண்மையான ஆராதனை. ஆமென். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ நல்லா கவனிங்க. 6 நாள் ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டு 7ஆவது நாள் கர்த்தரை அப்படியே கையை உயர்த்தி ஆராதிக்கிற மாதிரி இருந்தா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆமென். சிலர்லாம் அப்படிதான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தாதான் பாட்டு பாடுறது, கையை தட்டுறது, இயேசுவை வளைக்கிறது. அதுக்கப்புறம் அந்த ஆராதனை முடிஞ்சு போனோன்னே இயேசு டாட்டா பாபாய், உங்களுக்கு அவங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. அப்படி இருக்கிற விசுவாசிகளை நாம இருக்கக்கூடாது. நாம் தினந்தோறும் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளா நாம் காணப்படுவோம். கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். மூன்றாவது எபிரேயர் 12:28. எபிரேயர் 12:28 போடுங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவங்க நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அப்ப மூன்றாவது நான் சொல்றேன், அமேன், பயத்தோடும் பக்தியோடும். அமேன். ஃபியர் வித் ரெவரன்ஸ் அப்படின்னு இருக்குது. அமேன். நம்ம பயபக்தியோடு கர்த்தருக்கு, அந்த வசன அழகால் சொல்லு, தேவனுக்கு பிரியமான ஆராதனை. அமேன். நமக்கு தேவனுக்கு பிரியமான ஆராதனை, நமக்கு பிரியமான ஆராதனை செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை தான். பழைய ஏற்பாட்டுல ஒரு அழகான வார்த்தை சொல்லப்படும், கர்த்தர் அதை சுகந்த வாசனையாய் நுகர்ந்தார். எப்பொழுது நுகர்வாரு? அவருக்கு பிரியமான ஆராதனை செஞ்சா. அமேன். ஆபிரகாம், அமேன், ஸ்தோத்திரம், அவன் பலி செலுத்தி வைக்கிறான். அவன் பலி செலுத்தி வைக்கும் பொழுது தேவன் அந்த ஆராதனையிலே பிரியப்பட்டார். அதை பிரியப்பட்டு தேவன் அவனை ஆசீர்வதித்தார். நீங்க அதை பார்க்க வேதத்துல நீங்க போய் வாசிங்க. அவன் பலி செலுத்தும் பொழுது தேவன் அவனுடைய பலியை சுகந்த வாசனையை நுகர்ந்து அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஏமே கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். அப்ப ரெண்டாவது, ஆராதிக்கும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார். கடைசியாய் ரோமர் 8:17 போடுங்க. ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமுமாமே, தேவனுடைய சுதந்திரம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடைய நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். மூன்றாவது நான் சொல்றேன், எது மகிமையை கொண்டு வரும்னா, அவரோடு பாடுகள் பட்டால். என்ன பாஸ்டர், முத வீக்லயே பாட பத்தி பேசுறீங்களே அப்படின்னு சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் என்பது வரதான் செய்யும். ஆனால் வேதம் சொல்லுது, பாலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்லவே. எத்தனையோ பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில, ஊழியங்கள்ல, எல்லாவற்றிலும் போராட்டங்கள் வருகிறது. ஆனாலும் கர்த்தர் வேதம் சொல்ல, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். இனிமே அன்பான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாகவே கர்த்தர் எல்லா பாடுகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். அப்ப பாடுகளை நாம் சகிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். பாருங்க, எபிரேயர் 5:8. ஏன் பாடுகள்? ஆமென். இயேசு கிறிஸ்து பல பாடுகள் பார்த்தார். எபிரேயர் 5:8 அழகா சொல்லுது பாருங்க. அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. நல்ல அழகா வசனம் சொல்லுது. அப்ப பாடுகள் நம்மளை கீழ்ப்படிய வைக்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிய வைக்கும்.
ஆமீன். நம்ம சிலர் பாருங்க, நல்லா இருக்கும் போது தேவனை தேடவே மாட்டான். ஆனா ஏதாவது பிரச்சனை வந்துட்டுனா உடனே ஆண்டவரை தேடுவான். ஒரு பிரச்சனை வந்தா, ஒரு பாடு வந்தா உடனே ஆண்டவரை தேட வைக்கிறான். அப்புறம் கீழ்ப்படுகிறான், உடனே கீழ்ப்படுகிறான் பாருங்க. இல்லங்க, ஆமென் ஸ்தோத்திரம். இந்த பாடுகள் எதுக்குன்னா நம்மளை கீழ்ப்படிய வைக்கிறது. அது ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு அதான் அவர் பாடுபட்டதுனால் அவள் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டாராம். ஹி லேர்ன்ட் அப்படின்னு அழகா சொல்லுது. அவர் கற்றுக்கொண்டார், ஒபீடியன்ஸை கற்றுக்கொண்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில வருகிற பாடுகள் எல்லாவற்றையும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு லெசனை கத்துக்கிறோம். ஒரு பாடங்களை கத்துக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில வர பாடங்கள், நம்முடைய வாழ்க்கையில வருகிற பாடுகள், நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள். இப்ப நாங்க பாஸ்டரா இருக்கிறதுனால நாங்க நிறைய பாடத்தை கத்துக்கிறோம். ஏன்னா ஒரு விசுவாசி இல்ல, 2 விசுவாசி இல்ல, 10, 20, 50 குடும்பம் வாருது சபைக்கு அப்படின்னா 50 குடும்பத்துல இருந்து நாங்க பாடத்தை கத்துக்கிறோம். எப்படி 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 எப்படின்னு ஊழியங்கள் போகும்போது பல இடங்கள்ல நாங்க கத்துக்கிறோம். அதே போலதான் அன்பான தெய்வ பிள்ளைகளே, பாடுகள் உங்களுக்கு உங்களை கீழ்ப்படி அதை கற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயத்தை கொடுக்கிறது. அதனால கலங்காதீங்க, அதனால சோர்ந்து போகாதீங்க. வேதம் சொல்லுது, காலத்து பாடுகள் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதா இருக்கிறது. 2 கொரிந்தியர் 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளும் பெருகி இருக்கிறது, அவர் நிமித்தம் ஆறுதலும் பெருகி இருக்கிறது. பாருங்க, கிறிஸ்துவனால எங்களுக்கு ஆறுதலும், இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கு கம்ஃபர்ட் ஓவர்ஃப்ளோ. ஆறுதலும் நிறைவாய் பொங்கி வழிகிறதா இருக்கிறது. அப்ப நிச்சயமா ஆறுதலும் படுத்துவார். 2 தீமோத்தேயு 2:12 சொல்லுது, அவரோடு பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் ஆளுகை செய்கிறவராய் ஆளுகை செய்ய வைப்பார். பாடுகள் உபத்திரவத்துல கூட இருந்து உங்களை பலப்படுத்தி உங்களை தாங்குகிறவராய் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப பாடுகளை சகிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் மகிமைப்படுகிறார். 3 காரியங்களை சொன்னேன். 1, கனி கொடுப்பதினால் கர்த்தர் மகிமைப்படுகிறார். 2வது ஸ்தோத்திரம், ஆராதிப்பதின் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்படுகிறார். 3வது, பாடுகளை சகிக்கும் பொழுது தேவன் மகிமைப்படுவார். அதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னில் மகிமைப்படுவேன். இருக்கிறவங்களை கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். கிருபை இரக்கமுள்ள பரலோக பிதாவே, இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் சொன்னீங்களே அப்பா, ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்கணும்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, முதிர் வயதும் வரைக்கும் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, தன் காலத்தில் தனி கொடுக்கிற பிள்ளைகளாய், ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமோடு சார்ந்து உமோடு இணைந்து கனி கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரை காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. 2வது, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய், ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்ய, ஒப்பு கொடுத்தலின் ஆராதனை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. 3வது, பாடுகளை சகிக்க, ஆண்டவரே அப்பா, பொறுமை, அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள, கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் கிருபை தருவீராக. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். நீர் என்னின் மகிமைப்படுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்பா. இந்த வார்த்தை எங்க வாழ்க்கையில நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.